சினிமாவின் ஆழமான படைப்புகளில் சில படங்கள் காலத்தின் ஓட்டத்தில் நிலைத்து நிற்கின்றன. பிரான்சிஸ்கோ ரோசியின் 1951ஆம் ஆண்டு வெளியான மூன்று சகோதரர்கள், த்ரீ பிரதர்ஸ், அத்தகைய ஒரு கலைப்படைப்பு. இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல, இத்தாலியின் ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. தெற்கு இத்தாலியின் ஒரு கிராமப்புற பண்ணை வீட்டில் வயதான டொனாடோ தனது மனைவியை இழந்த துயரத்தில் மூழ்கியிருக்கிறார். அவரது வாழ்க்கையின் துணைவி மறைந்த செய்தி இத்தாலியின் வெவ்வேறு மூலைகளில் வாழும் அவரது மூன்று மகன்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இந்த அழைப்பு வெறும் இறுதிச் சடங்கிற்கானது மட்டுமல்ல, ஆழமான சுயபரிசோதனைக்கான ஒரு அழைப்பாகவும் அமைகிறது. ஒவ்வொரு மகனும் தனது சொந்த உலகத்தில் தனது சொந்த போராட்டங்களுடன் வாழ்கிறான். இந்த மரணம் அவர்களை மீண்டும் தங்கள் வேர்களுக்கு, தங்கள் குடும்பத்திற்கு இழுத்து வருகிறது. இது ஒரு குடும்பத்தின் துயரம் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் பிரதிபலிப்பு. ரோமில் ஒரு கடுமையான நீதிபதியாக இருக்கும் ரஃபேல் அரசியல் வழக்குகளை விசாரித்ததால் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறார். மரண பயம் அவரை நிழல் போலத் தொடர்கிறது. அவரது வருகை சட்டத்தின் மீதான நம்பிக்கையையும் அதன் மீதான அச்சுறுத்தல்களையும் வெளிப்படுத்துகிறது. ரோக்கோ ஒரு சீர்திருத்த நிறுவனத்தில் பணிபுரியும் மென்மையான பாதிரியார். அவர் இளைஞர்களுக்கு இரக்கத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். ஆனால் தனது பணியில் தனிமையையும் சவால்களையும் உணர்கிறார். அவரது வருகை ஆன்மீகத்தின் மீதான நம்பிக்கையையும் அதன் நடைமுறை சவால்களையும் காட்டுகிறது. நிக்கோலா தொழிற்சங்க வேலை நிறுத்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள ஒரு தொழிலாளி. சமூக அநீதியாலும் வர்க்கப் போராட்டங்களாலும் விரக்தியடைந்தவர். அவரது வருகை சமூக மாற்றத்திற்கான ஏக்கத்தையும் அதன் மீதான ஏமாற்றங்களையும் பிரதிபலிக்கிறது. பண்ணை வீடு சகோதரர்கள் தங்கள் தாயின் மரணத்தை மட்டுமல்ல, தங்கள் சொந்த உள் மோதல்களையும் எதிர்கொள்ளும் ஒரு களமாக மாறுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை கனவு போன்ற காட்சிகளில் பிரதிபலிக்கிறார்கள். ரஃபேல் தனது படுகொலையை கற்பனை செய்கிறார். ரோக்கோ இளம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதை காண்கிறார். நிக்கோலா சமூக புரட்சியையும் மாற்றத்தையும் கனவு காண்கிறார். இந்த கனவுகள் அவர்களின் ஆழ்மனதில் புதைந்துள்ள அச்சங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துகின்றன. அமைதியாகவும் துயரத்துடனும் இருக்கும் தந்தை டொனாடோ பாரம்பரிய இத்தாலியை குறிக்கிறார். குடும்பம், நிலம், தொடர்ச்சி ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு பழைய உலகத்தின் பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அவரது மௌனம் பல கதைகளைச் சொல்கிறது. உரையாடல்கள், மௌனங்கள், பகிரப்பட்ட நினைவுகள் மூலம் சகோதரர்கள் மெதுவாக ஒருவருக்கொருவர் மீண்டும் இணைகிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான முடிவு அல்ல, ஆனால் குணப்படுத்துதலின் ஒரு பயணத்தை இது குறிக்கிறது. தனிப்பட்ட போராட்டங்களையும் குடும்பத்தின் பிணைப்பையும் அங்கீகரிப்பதன் மூலம் குணமடைதல் சாத்தியமாகிறது. இறுதிச் சடங்கு மரணத்தை பற்றியது அல்ல, வாழ்க்கையின் தொடர்ச்சியை பற்றியது. டொனாடோவின் பேத்தி வயல்களில் சுதந்திரமாக விளையாடுவதன் மூலம் இது தெளிவாகிறது. அவள் புதிய தலைமுறையின் நம்பிக்கையையும் வாழ்க்கையின் சுழற்சியையும் குறிக்கிறாள். இந்த திரைப்படம் தலைமுறைகள் மற்றும் மாற்றத்தின் கருப்பொருளை ஆராய்கிறது. பழைய கிராமப்புற மரபுகளுக்கும் நவீன இத்தாலிய போராட்டங்களுக்கும் இடையிலான மோதலை இது காட்டுகிறது. ஒவ்வொரு சகோதரனும் இத்தாலியின் ஒரு அம்சத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்: நீதி, நம்பிக்கை மற்றும் உழைப்பு. மரணம் மற்றும் புதுப்பித்தல் என்பது மற்றொரு முக்கிய கருப்பொருள். தாயின் மரணம் பிரதிபலிப்பை தூண்டுகிறது, ஆனால் பேத்தி நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறாள். குடும்பம் ஒரு நங்கூரமாக செயல்படுகிறது. வேறுபாடுகள் இருந்தபோதிலும் சகோதரர்கள் பகிரப்பட்ட நினைவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளனர். இந்த படத்தின் பாணி மெதுவாகவும் தியானம் செய்வதைப் போலவும் இருக்கும். நீண்ட மௌனங்களும் நெருக்கமான உரையாடல்களும் நிறைந்திருக்கும். ஒளிப்பதிவு இயற்கையான ஒளியையும் கிராமப்புற நிலப்பரப்புகளையும் நகர்ப்புற காட்சிகளுடன் ஒப்பிட்டு காட்டுகிறது. படத்தின் தொனி யதார்த்தமானது, கிட்டத்தட்ட ஆவணப்படம் போன்றது. ஆனால் கனவு போன்ற காட்சிகள் ஒருவித மாயத்தன்மையை சேர்க்கின்றன. நடிப்பு மிகைப்படுத்தப்படாமல் உள்வாங்கப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. அரசியல், வேலை, சித்தாந்தம் ஆகியவற்றை தாண்டி குடும்பமும் நினைவுகளும் நிலைத்திருக்கும் என்பதே இதன் செய்தி. மூன்று சகோதரர்கள் என்பது சதி திருப்பங்களைப் பற்றியது அல்ல. இது வாழ்க்கை,
நினைவகம் மற்றும் வேகமாக மாறிவரும் உலகில் அர்த்தத்தை தேடுவது பற்றியது. இது ஒரு ஆழமான, சிந்திக்க வைக்கும் சினிமா அனுபவம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.